Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இது ஒரு நாள் நள்ளிரவு 12 மணி. அந்த ஒரு டைம்ல நீங்க நைட் உங்க வீட்ல தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கப்போ உங்க நெஞ்சு மேல ஏதோ ஒண்ணு நல்லா உட்கார்ந்துட்டு உங்க நெஞ்சு பிடிச்சி அமுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அந்த ஃபீலிங் கிரியேட் ஆனோடனே டக்குன்னு முழிச்சு பாக்குறீங்க. அப்படி முழிச்சு பாக்குறப்ப உங்க நெஞ்சுக்கு மேல ஒரு கோஸ்ட் உட்கார்ந்துட்டு இருக்கு. நீங்களும் அந்த கோஸ்ட்டை பார்த்தனே உச்சகட்ட பதற்றத்துக்கு போய் அதை எப்படியாச்சும் கீழே தள்ளி விடான்னு தள்ளி விட ட்ரை பண்றீங்க. ஆனா நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது உங்க நெஞ்சை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு மூச்சு விட விடாம தடுத்துட்டு இருக்கு. இதை கேட்கறப்ப இதெல்லாம் கனவுல தான் நடக்கும், நிஜத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் நீங்க யோசிப்பீங்க. ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் இந்த உலகத்துல நடக்கத்தான் செஞ்சிருக்கு. சோ இப்படிப்பட்ட 6 ஸ்பைன் செல்லிங்கான மிட்நைட் மிஸ்ட்ரீஸ் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களை இரவுல தூங்க விடாது அப்படின்னு நாங்க நம்புறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கூட வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சடன் அன்எக்ஸ்பெக்டட் நாக்டர்னல் டெத் சிண்ட்ரோம். இது 1970 and 80 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அமெரிக்கால பாத்தீங்கன்னா திடீர்னு மர்மமான முறையில 20 to 30 வயசு மிக்க ஆண்கள் நள்ளிரவு தூக்கத்துல இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இறக்க ஆரம்பிச்சோன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டுக்குனால என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா இறந்தவங்க எல்லாம் வயசானவங்களா இருந்தா கூட ஓரளவுக்கு டாலரேட் பண்ணிக்கலாம். ஆனா இறந்த எல்லாருமே நல்ல ஆரோக்கியமான யங் மென்னு, அதுவும் எல்லாரும் தூக்கத்துல தான் இறக்கவே செஞ்சிருக்காங்க. சோ அப்ப இங்க என்னதான் நடக்குது, எதுக்குடா இவங்க மர்மமான முறையில இறக்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஎஸ் கவர்மெண்ட் ஆராய்ச்சியில இறங்குறாங்க. அப்படி அவங்க இறங்குனதுல பல திடுக்கிடும் தகவல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மர்மமான முறையில இருக்கிற ஆண்கள் எல்லாருமே சவுத் ஈஸ்ட் ஏசியால இருந்து ரெஃப்யூஜிஸா அமெரிக்காவுக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆண்கள் தான் இறக்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அதை கண்டுபிடிச்சுன்னா அவங்க குடும்பத்தார்ட்ட போய் விசாரணையை மேற்கொள்றாங்க. அந்த விசாரணையில அவங்க குடும்பத்தார் சொன்ன தகவல்கள் இந்த உலகத்தையே மிரள வச்சுச்சு. எஸ், எங்க வீட்டு ஆண்கள் தூங்கும்போது இரவுல மட்டுமே வர்ற ஒரு தீய சக்தினால பாதிக்கப்படுறாங்க. அதோட பேரு டேப் ஷாக். அந்த தீய சக்தி இவங்க இரவு நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப இவங்க நெஞ்சு மேல அவங்களுக்கே தெரியாம வந்து உட்கார்ந்து அவங்களுடைய நெஞ்ச பிடிச்சு அமுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அமுக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களால மூச்சு விட முடியாம திணறுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தவும் செய்வாங்க. ஆனா என்னதான் அவங்க கத்துனாலும் அந்த தீய சக்தி அவங்கள விடவே விடாது. அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க நெஞ்சு மேல உட்கார்ந்து அவங்க நெஞ்ச அமுக்கிக்கிட்டே தான் இருக்கும். சோ அதனாலதான் எங்க ஆண்கள் இரவு நேரத்துல தூங்குறப்ப இந்த மாதிரி மர்மமான முறையில இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரணத்தினாலே எங்க மாங் ஃபேமிலிஸ் இருக்கிற எந்த ஒரு ஆண்களும் இரவு நேரத்துல தூங்க போகவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பயப்படுறதோட மட்டும் இல்லாம எக்கச்சக்க ஆண்கள் இரவு தூக்கத்தை இழக்கவும் செஞ்சுட்டாங்க. சப்போஸ் அதை மீறி யாராவது இரவு நேரத்துல தூங்குனாங்க அப்படின்னா அவங்க அடுத்த நாள் விடியற் காலையை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திகிலூட்டு வகையிலையும் சொல்லியிருக்காங்க. சோ இதை கேட்டோன்னே யூஎஸ் கவர்மெண்ட்னாலும் என்னடா இந்த காலகட்டத்தில் இப்பெல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உண்மையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆராய்ச்சி டீப்பா எடுத்துட்டு போறாங்க. அப்படி அவங்க எடுத்துட்டு போனதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ப்ரூகடா சிண்ட்ரோம். இந்த ப்ரூகடா சிண்ட்ரோம் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. இது ரொம்ப ரேரான பரம்பரையா வரக்கூடிய ஒரு இருதய நோயே. இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்களுடைய இருதய துடிப்பு அப்நார்மலாவும் இருக்கும், அதே நேரத்துல ஃபாஸ்டாவும் இருக்கும். அதாவது மெடிக்கல் டேர்ம்ஸ் படி சொன்னா வென்ட்ரிகுலர் அரித்மியான்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அது வந்து இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அளவுக்கு அதிகமாவே வரும். சோ இந்த நோய் தான் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல தூங்கின இந்த ஆண்களுக்கு இறப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா என்னதான் இதை கண்டுபிடிச்சாலும் மேபி இதன் மூலமா இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தியரியா தான் சொன்னாங்களே தவிர இவங்க எக்ஸாக்டா ப்ரூகடா சிண்ட்ரோம்னால தான் பாதிக்கப்பட்ட இறந்தாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபையும் இது நாள் வரைக்கும் தரவே இல்லை. சோ அதனாலே பார்த்தீங்கன்னா 1970 காலகட்டத்துல இருந்து 80 காலகட்டத்துல யூஎஸ்க்கு அகதிகளாக வந்த மாங் ஃபேமிலிஸ்ல இருந்த ஆண்கள் இரவு நேரத்துல இந்த மாதிரி மர்மமான முறையில இறந்ததற்கான எக்ஸாக்ட் காரணம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாம ஒரு மிட்நைட் மிஸ்ட்ரியா தான் இந்த உலகத்துல நிலவிட்டு இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க இறந்ததுக்கு காரணம் ஈவில் ஸ்பிரிட்டா இல்ல டாக்டர் சொன்ன மாதிரி ப்ரூகடா சிண்ட்ரோமா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மிஸ்ட்ரியை பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி கொலை நடந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இந்த வீடியோல பார்க்க போற எல்லா மிட்நைட் மிஸ்ட்ரியுமே உங்களோட தூக்கத்தை தடுத்து நிறுத்துற மாதிரி மிஸ்ட்ரியா தான் இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட இந்த மிஸ்ட்ரிஸை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் தான் எம்மா மேட்ரஸ். எம்மா மேட்ரஸ் பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க யூரோப்போட பெஸ்ட் செல்லிங் மேட்ரஸ். இவங்க 33 கண்ட்ரீஸ்ல அவைலபிளா இருக்காங்க. இப்போ இந்தியாலயே இவங்க அவைலபிளா இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, யூரோப்போட ஹையஸ்ட் செல்லிங் மேட்ரஸ் அப்படின்னா அது எம்மா மேட்ரஸ் தான். இதுக்கெல்லாம் மேலே இவங்க அன்மேட்ச்டு வாரண்டியா 15 வருஷம் நம்ம வாங்குற மேட்ரஸ்க்கு கொடுக்குறாங்க. சோ அதனாலேயே கவலையே இல்லாம அந்த மேட்ரஸ் வாங்கலாம். அதுலயே இவங்க மேட்ரஸ்ல இருக்கிற ஹைபிரிட் மேட்ரஸ் வேற லெவல்ல இருக்கும். அதனால ஹைபிரிட் மேட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க வச்சிருக்கிற டைப்ல இந்த ஒரு டைப் பெஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுல எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் டாப் மோஸ்ட் இருக்கிற அல்ட்ரா ட்ரை கவர். எஸ், இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஸ்வெட் கண்ட்ரோல் கவர். சோ அதனாலேயே நீங்க நைட் தூங்குறப்ப உங்களுக்கு வேர்வை வந்தாலும் அந்த ஒரு வேர்வை எவாபரேட் பண்ணி விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லீப்பை கொடுக்கும். அதுக்கடுத்து இருக்க செம்மையான விஷயம் ஏர்கோசெல் ஃபோம் தான். எஸ், இந்த ஃபோம்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான துளைகள் இருக்கும். சோ அதனாலே காற்று ஈஸியா உள்ள போயிட்டு வெளியில வர மாதிரி தான் டிசைன் பண்ணவே செஞ்சிருக்காங்க. இதனாலே பீக் சம்மர்ல கூட இந்த மெத்தல தூங்குறப்ப உங்களுக்கு வெக்க தெரியாம கூலா இருக்கும்னு சொல்றாங்க.
அதுக்கடுத்து இதுல இருக்கிற செம்மையான விஷயமே ஹாலோ மெமரி ஃபோம். இந்த ஒரு ஃபோம் உருவாக்குறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 இருந்து 4 நாள் வரைக்கும் டைம் எடுக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு மெனக்கட்டு உருவாக்குறதுனால இதோட குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும். அதாவது லாங் டைமா நம்ம அந்த மத்தியை யூஸ் பண்ணாலும் இது பெருசா சுருங்கவும் செய்யாது, ஷேப் மாறவும் செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இதுல இருக்க செம்மையான விஷயம் ஏரோஃப்ளெக்ஸ் ஸ்ப்ரிங்ஸ். எஸ், இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஸ்டீலால செய்யப்பட்ட ஹை குவாலிட்டி பாக்கெட் ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனாலயே பாத்தீங்கன்னா இதோட டியூரபிலிட்டி பயங்கரமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் வரைக்கும் இந்த ஸ்ப்ரிங்ஸ் தாங்கும்னு சொல்றாங்க. சப்போஸ் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங்ஸ் அதோட சஸ்பென்ஷனை இழந்துருச்சு அப்படின்னா இவங்களே அதை ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்ப்ரிங்ஸ் தான் நம்ம எங்கிட்டு புரண்டுகிறது படுத்தாலும் நமக்கு செம்ம கம்ஃபர்ட்டை கொடுக்குது. அடுத்து இருக்கிற செம்மையான விஷயம் HRX ஃபோம். இது ஒரு 6 இன்ச் ஹை ரெசிலன்சி எக்ஸ்ட்ரா ஃபோம். இந்த ஒரு ஃபோமோட ஸ்பெஷாலிட்டி அதோட லைஃப் டைம் 15 வருஷம் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம அதை பிடிச்சி எவ்வளவு தூரம் அமுக்க நம்பினாலும் எவ்வளவு தூரம் தப்புனாலும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு உடனே இது மாறி வந்துடும். அதுக்கடுத்து இந்த மெத்தட் இருக்க செம்மையான விஷயம் எட்ஜ் சப்போர்ட். எஸ், இந்த மெத்தட் நீங்க எட்ஜ்ல உட்கார்ந்தாலும் சரி படுத்து தூங்கினாலும் சரி உங்களை கீழே விட விடாம அழகா ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது இந்த மெத்தடோட எந்த கார்னர்ல நீங்க உட்கார்ந்தாலும் தூங்கினாலும் கீழே விட விடாம அழகா ப்ரொடெக்ட் பண்ணும். சோ இவ்வளவு செம்மையான பிக்சர் இருக்கிற இந்த ஒரு எம்மா மேட்ரஸ்க்கு 100 நைட் ஃப்ரீ ட்ரையலும் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நோ காஸ்ட் EMI கொடுக்குறாங்க, ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் ஷிப்பிங்கும் பண்றாங்க. சோ இந்த எம்மா மேட்ரஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா emmasleep.in அப்படின்ற இந்த வெப்சைட்ல போய் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா வாங்குறப்ப உங்களுக்கு 55% ஆஃபரும் கொடுப்பாங்க. அதே நேரத்துல MM45 அப்படின்ற இந்த ஒரு கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 15% ஆஃபரோட எம்மா மேட்ரஸ் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மிட்நைட் மிஸ்ட்ரி பேண்டம் கிளவுன்ஸ். இது 1981 அமெரிக்காவோட ஸ்பிரிங் காலகட்டம். அந்த ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவோட பாஸ்டன்ல இருந்து கன்சஸ் சிட்டி வரைக்கும் அங்க இருந்த சில்ட்ரன்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமான விஷயம் பரவிட்டு இருந்துச்சு. அதுதான் பேண்டம் கிளவுன்ஸ். எஸ், இந்த பேண்டம் கிளவுன்ஸ்னா வேற எதுவும் கிடையாது, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில ஒரு கலர்ஃபுல்லான வேன் நிற்கும். அப்படி நிக்கிற அந்த ஒரு வேனுக்கு பக்கத்துல எந்த ஒரு சில்ட்ரன் போனாலும் அந்த வேன்ல இருந்து ஒரு கிளவுன் இறங்கி வருவான். அப்படி இறங்கி வந்த அந்த கிளவுன் அந்த சில்ட்ரனுக்கு முட்டாய் கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு அதை கொண்டு வந்த வேன்ல ஏத்தி கடத்தி கொண்டு போயிருவா அப்படின்றதான் அந்த ஒரு கதை. சோ இந்த ஒரு கதை அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கதை கேட்டோன்னே அங்க இருந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் சரி இது கதை தான் போல, இது உண்மையா இருக்காது அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. அன்டில் இந்த ஸ்டோரி இன்னும் பயங்கரமா பரவற வரைக்கும். எஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி பயங்கரமா விஸ்வரூபம் எடுத்து அமெரிக்கா ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவ ஆரம்பிச்ச அந்த சமயத்துல பாஸ்டன்ல இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே அவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர்ஸ் அனுப்பிவிட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் உங்க குழந்தைகிட்ட நல்லா சொல்லிருங்க, எந்த ஒரு குளோன் வேன்ல இருந்து இறங்கி வந்து முட்டாய் கொடுத்தாலும் வாங்காதீங்க அப்படின்றது. எஸ், இது வரைக்கும் இது வெறும் கதை தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்த பேரண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி லெட்டர் வந்தோடனே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க பயப்பட ஆரம்பிச்சு இன்னொரு சில போலீஸ்க்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கால்ஸும் வர ஆரம்பிக்குது. எஸ், நைட் டைம்ல என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வேன் நிக்குது, அந்த வேன்ல இருந்து ஒரு குளோன் இறங்கி வர்றான், அப்படி வர்றவன் கையில கத்தியும் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. இன்னொரு கால் பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ரோட்ல நைட் டைம்ல ஒரு குளோன் ஆஃப் நியூட்ல இருக்கா அப்படின்னு ஒரு கால் வருது. இதுக்கெல்லாம் மேல இன்னொரு கால் பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கலர்ஃபுல்லான வேன் ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கால்ஸ் போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது. இந்த கால்ஸ் எல்லாம் கேட்டோன்னே இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சு போலீஸும் அந்தந்த பிளேஸ்க்கு போய் பார்த்திருக்காங்க. ஆனா என்னதான் போலீஸ் போய் பார்த்தாலும் அங்க எந்த ஒரு குளோனையும் போலீஸால கண்டுபிடிக்கவும் முடியல, கைது பண்ணவும் முடியல. சரி, கால் பண்ணவங்களை பிடிச்சி இது உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தப்ப அவங்க உண்மையிலேயே இந்த மாதிரி நடந்துச்சுன்னு தான் சொன்னாங்களே தவிர இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. சோ போலீஸ்னால ஒரு மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது. உண்மையிலே இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம போலீஸும் விழிப்புதுங்கி நிக்கிறாங்க. அப்படி அவங்க என்னதான் விழிப்புதுங்கி நின்னாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல இதே மாதிரி கால்ஸ் வரதான் செய்து போலீஸும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க தான் செய்யறாங்க. ஆனா அங்க எந்த ஒரு குளோன்ஸும் இருந்த பாடே இல்ல. இப்படியே பாத்தீங்கன்னா அமெரிக்கான நாட்கள் பயங்கர பேனிக்கா போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கப்பதான் இந்த விஷயம் எப்படி சடனா உருவாச்சோம் அதே மாதிரி சடனா மறையவும் செஞ்சிருச்சு. இப்படி இந்த இன்சிடென்ட் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட் பத்தி எக்கச்சக்கம் பேர் ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட்ல எந்த ஒரு குளோனையுமே போலீஸ் பிடிக்கவும் இல்ல, அது மட்டும் கிடையாது எந்த ஒரு பையனையும் குளோன் கடத்தினதாகவும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணவும் படல. சோ அதனாலே மேபி இது ஒரு கட்டுக்கதையா தான் இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பேரண்ட்ஸ் தங்களை கண்டுக்கிறாம இருக்காங்க அப்படின்றதுக்காக குழந்தைகள் பேரண்ட்ஸோட கவனத்தை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரியான கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வேறு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது மேபி பிராங்கா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல இன்னும் சில பேர் இது மாஸ் ஹிஸ்டீரியா அப்படின்னு கூட சொல்றாங்க. எது எப்படியோ 1981 காலகட்டத்தில் அமெரிக்காவே பயங்கர பேனிக்கா வச்சிருந்த இந்த பேண்டம் கிளவுன்ஸ் இன்சிடென்ட் உண்மையிலேயே நடந்ததாம் இல்ல பிராங்க் ஷோவாம் இல்ல மாஸ் ஹிஸ்டீரியாவா அப்படின்றத நீங்களே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்ட்ரி என்ஃபீல்டு போல்டர்கெய்ஸ்ட். இது 1970 காலகட்டம் நார்த் லண்டன்ல இருக்கிற என்ஃபீல்ட் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற கிரீன் ஸ்ட்ரீட் தெருவில் இருக்கிற 284 நம்பர் வீடு. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஜானட் அப்படின்ற ஒரு பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா பேய் பிடிச்சிருது. அப்படி பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நிகழ்ந்த சில வினோதமான நிகழ்வுகள் தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே அதிர வச்சுச்சு அப்படின்னு சொல்லியானோ. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பேய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்து எக்கச்சக்கமான பொருட்கள் அதாவே மூவ் ஆகவும் செஞ்சிருக்கு, அந்த இடத்துல பறக்கவும் செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு செஞ்ச சில வினோதமான நிகழ்வுகள் எல்லாருமே மரல வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோ. ஈவன் ஜேர்னலிஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்க போறப்ப அந்த பொண்ணு வினோதமா அதோட ஒரிஜினல் குரல்ல பேசாம கம்ப்ளீட்டா வித்தியாசமா ஒரு ஆண் குரல்ல பேசினது அங்க இருந்து எல்லாருமே மரல வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோ. இதை சும்மா ஒண்ணு சொல்ல ஐ விட்னஸோட தான் சொல்லவே செஞ்சிருக்காங்க. ஐ விட்னஸ் அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிற ஆட்கள் இதை சொல்லியிருந்தா கூட அவங்களா கட்டுக்கதை கட்டி விடுறாங்க அப்படின்னு கூட நம்ம நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அங்க போன ஜேர்னலிஸ்ட்ல இருந்து அங்க இருந்த போலீஸ்காரங்க வரைக்கும் எல்லாருமே இதை நேர்ல பார்த்ததா சொன்னதுதான் இங்க இருக்கிற மர்மமான விஷயமாவே இருக்கு. அதுலயும் குறிப்பா போலீஸ்காரங்க விசாரணைக்காக அந்த வீட்டுக்கு போறப்ப நேரடியாவே அவங்களோட கண்கள்லயே சில விஷயங்களை பார்த்திருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இருந்த சில பொருட்கள் அதாவே மூவ் ஆகவும் செஞ்சிருக்கு. அந்த வீட்டுல இந்த டைனிங் டேபிள்ல இருந்த ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அது எல்லாமே அந்த இடத்துல ஃப்ளோட் ஆகவும் செஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வினோதமான சில வாய்ஸஸ், விஸ்பரிங் வாய்ஸஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள வினோதமா கேட்கவும் செஞ்சிருக்கு. அது இவங்க மட்டும் கிடையாது, அந்த வீட்டுக்கு நேரடியா போன சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஜானட் அப்படின்ற அந்த ஒரு சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா பேய் பிடிச்ச சின்ன பொண்ணு பெட்ல படுத்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துல பறந்ததை திகில் அடிச்ச மாதிரி பார்த்ததாவே சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு 1 மாசம் 2 மாசம் நடந்ததா பிரச்சனை கிடையாது, கிட்டத்தட்ட 18 மாசங்கள் நடந்திருக்கு. அது கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட விட்னஸ் நேர்லயே பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எடன் அண்ட் லோரன் பாத்தீங்கன்னா நேரடியாவே இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆகி இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் காஞ்சரிங் 2 படமே எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. சோ நார்த் லண்டன்ல இருக்கிற கிரீன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற 284 நம்பர் வீட்டுல நடந்த இந்த ஒரு ஜானட் பேய் பிடிச்ச விஷயம் இது நாள் வரைக்கும் இந்த உலகத்துல தீர்க்கப்படாத ஒரு மர்மமாவே தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்ட எக்கச்சக்கமான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் சின்ன பசங்க பிராங்க் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேறு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னால தான் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் சில பேர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கவங்க தன்னைத்தானே பாப்புலரைஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா என்னத்தை தான் இப்படி சொன்னாலும் இது அந்த வீட்டுல இருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட 30 விட்னஸ், அதாவது அவங்க வீட்டை தாண்டி வெளியில இருந்து வந்த 30 விட்னஸ் இதை நாங்க நேர்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது இல்லையா. சோ இது அவங்க நேர்ல பார்த்ததா சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னவா இருக்கும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே இது அந்த வீட்டுல இருந்த கோஸ்டான பில்லோட வேலை தானா, இல்லாட்டினா அவங்க வீட்டுல இருந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா, இல்ல பிராங்க் பண்ணாங்களா, இல்லாட்டினா பாப்புலரைஸ்க்காக பண்ண விஷயங்களா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மிட்நைட் மிஸ்ட்ரி, மிட்நைட் பஸ் நம்பர் 375. எஸ், இந்த பஸ் 375 பத்தி டீடைலான வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இதுல நாங்க சிம்பிளா உங்களுக்கு சொல்றோம். இது 1995வது வருடம் ஒரு நாள் இரவு. அன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா சைனால உள்ள பெய்ஜிங்ல இருக்க யாங்டி மென்ல இருந்து கடைசி பஸ்ஸான பஸ் நம்பர் 375 புறப்பட தயாரா இருக்கு. இதோட ரூட் பாத்தீங்கன்னா இந்த யாங்டி மென்ல இருந்து கிளம்பி ஃபிராக்ரன்ஸ் ஹில்ஸ் நோக்கி போறதுதான் இதோட வழக்கமான ரூட்டேவும். அப்படிதான் அன்னைக்கு சில பர்சன்ஸை ஏத்திக்கிட்டு நள்ளிரவு சமயத்துல அங்கிருந்து புறப்படவும் செய்து அப்படி புறப்பட்ட அந்த பஸ் சில ஸ்டாப்ஸை தாண்டி நள்ளிரவு சமயத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கப்ப தூரத்துல இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்ல 3 ஆள் நிக்கிறத அந்த பஸ் ஓட்டிட்டு இருக்க டிரைவர் பாத்துறாப்ல. அப்படி அவர் பாக்குறப்ப அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற 3 பேர்ல 2 பேர் பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கவரை கைத்தாங்களா புடிச்சிட்டு நிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பஸ் டிரைவருக்குனாலும் நடுவுல இருக்கவருக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு போல, அதனாலதான் இவங்க 2 பேரும் அவரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. சோ இவங்களை நம்ம ஏத்திட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல வந்து பஸ் நுப்பாட்றாப்ல. அப்படி அவர் பஸ் நுப்பாட்டினோடனே அந்த 3 பேரும் மெல்ல அந்த பஸ்ல ஏறி அந்த பஸ்ஸோட கடைசி சீட்ல உட்காரவும் செய்றாங்க. ஒன்ஸ் அவங்க அந்த பஸ்ல உட்கார்ந்தோடனே மிஸ்டீரியஸான பல இன்சிடென்ட் அந்த பஸ்ல நடக்குது. குறிப்பா சொன்னா அந்த பஸ்ஸோட ஒரு சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு வயதான பெண்மணி ஒரு யங்கான ஆண் ஸ்டூடெண்ட் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்க அவங்க 2 பேர் கடையில பாத்தீங்கன்னா திடீர்னு சண்டை வர ஆரம்பிச்சிருது. எஸ், அந்த வயதான பெண்மணி பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்திருந்த அந்த ஸ்டூடெண்ட் பையனை பார்த்து என் பர்ஸை யாரா திருடுறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. சண்டை போறதோட மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் அவனை போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பஸ் நடு வழியிலே நுப்பாட்டி அந்த பையனையும் தரதரன்னு எடுத்துட்டு அந்த பஸ்ல இருந்து கீழே இறங்கிடுறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் அந்த பஸ்ல இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பஸ் கிளம்பி அங்க இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி மூவ் ஆன அந்த பஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கண்குள்ள இருந்து மறையும் செய்து அப்படி மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இறங்குல இருந்த அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த வயசான அம்மாவை பார்த்து நான் உங்க பர்ஸை திருடவே இல்லை, எதுக்கு என் மேல இப்படி பொய்யான பலிய சொல்லி அந்த பஸ்ல இருந்து நீ கீழே இறக்கி விட்டீங்க, இதுக்கு மேல இந்த ரூட்ல பஸ்ஸே கிடையாது, இதுக்கப்புறம் நான் எப்படி என் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிட்ட கேட்க
கேக்குறான். அப்படி கேட்டோடனே அது வரைக்கும் அவங்க கூட கோவமா பேசிட்டு இருந்த அந்த ஒரு பாட்டி அதுக்கடுத்து கொஞ்சம் சாதுவா, தம்பி நான் செஞ்சதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா நான் உன்னை ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கேன், இதுக்கு நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அந்த பையனாலும் தலையும் புரியல காலும் புரியல. நீங்க என்ன பெரிய ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துறீங்க, என்னை கீழே இறக்கிட்டு என்னை இப்ப தொல்லை தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்ன உடனே அந்த பாட்டி, தம்பி லாஸ்ட் அந்த பஸ் ஒரு ஸ்டாப்ல நின்னுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டோன்னே அந்த பையனும் ஆமா நின்னுச்சு, அப்படி நிக்கிறப்போ 3 பேர் அந்த பஸ்ல ஏறினாங்க, ஏறி கூட பின்னாடி போய் உட்கார்ந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி உட்கார்ந்து அந்த 3 பேர் நீ நல்லா கவனிச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே அந்த பையனாலும் அவங்களை கவனிக்கிறதுக்கு என்ன இருக்க போது, அவங்க நார்மலான மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை கேட்ட உடனே அந்த பாட்டி, இங்கதான்ப்பா பிரச்சனையே இருக்கு, ஏன்னா நான் என்னோட பர்ஸ் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தேன். அப்படி பாக்குறப்ப பின்னாடி உட்கார்ந்து அந்த 3 பேருக்குமே கால்களே இல்ல. தட் மீன்ஸ் அந்த 3 பேருமே மனுஷனே கிடையாது, அவங்க பேய்ன்றது அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பஸ்ல நம்ம போனோம் அப்படின்னா அது நம்ம உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. அதனாலதான் நான் உன்னையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நீ என் பர்ஸை திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பொய் பழிய போட்டு உன்னை நான் கீழே இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அந்த பையனால ஆமா பாட்டி, அவங்க 3 பேர் போட்டிருந்த ட்ரெஸ் நார்மலான ட்ரெஸ் மாதிரியே இல்ல, அந்த 3 பேருமே கொஞ்சம் வினோதமான ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க, ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோடனே அந்த பாட்டினாலும் இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேணாம், உடனே இந்த பஸ்ஸை போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பையனையும் கூட்டு போயிடுறாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா என்னத்த கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க இதை நம்புற மாதிரி தெரியல. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது, அடுத்த நாள் காலையும் ஆகுது. அந்த ஒரு டைம்ல முந்தின நாள் இரவு கிளம்பின பஸ் 375 இன்னமும் டெஸ்டினேஷனை வந்து அடையல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்படி கிடைச்சோடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்களும் வழியில எங்கடா இந்த பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பாக்குறப்ப இந்த பஸ் போற ரூட்ல இருக்கிற ஒரு லேக்குள்ள இந்த பஸ் மூழ்கி கிடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னே அந்த பஸ்ஸை தூக்கி பாக்குறாங்க. அப்படி தூக்கி பாக்குறப்ப அதுக்குள்ள இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸுமே இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்து போன எல்லாரோட பாடியுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பிவிட்ட அந்த எல்லா பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் அங்க இருந்த எல்லாருமே நேற்று நைட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வருது. எக்ஸப்ட் 3 பேரை தவிர. எஸ், அந்த பஸ்ல டிராவல் பண்ண 3 பேரோட ஸ்கெலிட்டன் மட்டும் பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே அந்த போலீஸ்காரங்க மட்டும் இல்ல, உள்ளூர்ல இருந்த எல்லாருமே திகிலடிச்சு போயிடறாங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். அதுலயும் முக்கியமா முந்தின நாள் இரவு இறங்கின அந்த பாட்டியான அந்த பையன் இருக்கா பாத்தீங்கன்னா, அவங்க வேற லெவல்ல சாக்காராங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ இந்த ஒரு ஸ்டோரி அந்த காலகட்டத்தில், அதாவது 2000 காலகட்டத்தில் சீனால பயங்கரமா பரவி வந்துட்டு இருந்துச்சு. இந்த கதையை கேட்டு எல்லாருமே இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இதை கேட்ட இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவங்களும் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறப்ப, ஏங்க இப்படி ஒரு பஸ் 375 அப்படின்ற ஒரு பஸ்ஸே கிடையாது, இவங்க சொன்ன அந்த ரூட்ல இந்த மாதிரி பஸ் ஓடவும் கிடையாது, இது முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை தானே தவிர இது உண்மையிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா என்னத்தை தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி சொன்னாலும் அந்த பகுதியில வாழ்ற மக்கள் இது நாள் வரைக்கும் இந்த பஸ் 375 அப்படின்றது உண்மை அப்படின்னு தான் நம்பவும் செய்யறாங்க. இந்த பஸ் லேக்ல விழுந்ததுக்கு முக்கியமான காரணமே அந்த பஸ்ல ஏறின அந்த 3 போஸ்ட் தான் அப்படின்றதையும் நம்ப தான் செய்யறாங்க. சோ இந்த பஸ் 375 பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மிட்நைட் மிஸ்ட்ரி ஹூப் லைக் டெவில் ஃபுட் பிரிண்ட். எஸ், இது 1855 காலகட்டம் இங்கிலாந்தோட டெவான் அப்படின்ற ஒரு பிளேஸ். இந்த ஒரு பிளேஸ்ல பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி எப்பயும் போல அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே தூங்க போயிடுறாங்க. அப்படி தூங்கிட்டு பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி எந்திரிச்சு அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அப்படி அவங்க வெளியே வர அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பனி விழுகும் காலகட்டம் அப்படின்றதுனால எங்க பார்த்தாலும் பனி தான் அங்க சூழ்ந்து காணப்படுது. அது தரையில மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற மரம் செடி கொடிகள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பனியா தான் இருக்கு. அப்படி பனிகள் சூழ்ந்து அந்த ஒரு இடத்துல வினோதமான ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸை மக்கள் பாக்குறாங்க. ஃபுட் பிரிண்ட்ஸ்ல என்னடா வினோதமான ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். எஸ், இந்த ஒரு ஃபுட் பிரிண்ட் நீங்க பார்த்தாலே மறந்து போயிருவீங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இந்த ஃபுட் பிரிண்ட் பாக்குறதுக்கு ஒரு மனிதனோட ஃபுட் பிரிண்ட் மாதிரியோ இல்லாட்டினா ஒரு விலங்கோட ஃபுட் பிரிண்ட் மாதிரியோ இல்லவே இல்ல. இதோட கால் தடம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரி தான் செய்யுது. அதுவும் இதோட ஃபுட் பிரிண்ட் வச்சு பாக்குறப்ப இது 2 கால் கொண்ட ஒரு உயிரினமா தான் தெரியவே செய்யுது. அந்த 2 காலும் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வச்சு ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல நடந்த மாதிரி தான் இருக்கவே செய்யுது. அது மட்டும் கிடையாது, இது ஒரே நேர்கோட்டில் மட்டும் தான் நடந்து போகவே செஞ்சிருக்கு. அப்படி நடந்து போறப்ப இடையில எந்த ஒரு தடை வந்தாலும் அந்த தடையை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அது மேல ஏறி இறங்கி ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் நடந்து போயிருக்கே தவிர அந்த தடையை விட்டு விலகி சைட்ல போய் இப்படி மாறி போறது அப்படின்ற மாதிரி எந்த விதமான செயல்லையும் அது ஈடுபடவே இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதோட மிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அது நடந்து போற பாதையில வீடு வந்தாலும் அந்த வீட்டோட கூரை மேலேயும் ஏறி போயிருக்கு. அது நடந்து போற பாதையில மழை வந்தாலும் அந்த மலையிலையும் ஏறி போயிருக்கு. அது நடந்து போற பாதையில ரிவர் வந்தாலும் ரிவர்லயும் நடந்து போயிருக்கு. அது வயல்வெளிக்குள்ள போனாலும் நடு வயல்வெளிக்குள்ளேயும் நடந்தே போயிருந்திருக்கு. சோ இதை பாக்குறப்பதான் அந்த மக்கள் எல்லாருமே வேற லெவல்ல மிரண்டு போயிடுறாங்க. இனிஷியலா அதை பாக்குறப்ப
ஏதோ ஒரு அனிமல் தான் இந்த மாதிரி நடந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை தேத்துறாங்க. அன்டில் இது நடந்த டிஸ்டன்ஸை பாக்குற வரைக்கும். எஸ், அது நடந்தது வெறும் 1 மைலோ 2 மைல் எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 40 இருந்து 100 மைல் தூரத்தை அந்த 8ஆம் தேதி மிட் நைட்ல மட்டும் நடந்து போயிருக்கு. ஏன்னா முந்தின நாள் பிப்ரவரி 8ஆம் தேதி தூங்குறப்ப இந்த மாதிரி எந்த விதமான கால் தடத்தையும் அந்த மக்கள் பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில 9ஆம் தேதி எந்திரிக்கிறப்ப தான் அந்த கால் தடத்தையே பார்த்தாங்க இல்லையா. சோ அதை வச்சு பாக்குறப்ப அன்னைக்கு மிட் நைட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 40 இருந்து 100 மைல் தூரத்தை ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல கடந்திருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு நார்மலான உயிரினமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிலீவ் பண்றதோட மட்டும் இல்லாம உச்சக்கட்ட பதற்றத்துக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரே நாள் நைட் மட்டும் கடந்திருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு நார்மலான உயிரினமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா இது ஒரு டெவிலா தான் இருக்கணும், அதாவது சாத்தானா தான் இருக்கணும். அந்த சாத்தான் மட்டும் அடுத்தடுத்த நாள் வந்துச்சு அப்படின்னா அது நம்மள என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்ற ஒரு உச்சக்கட்ட பதற்றத்துக்கும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. பதற்றப்படுறதோட மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா சர்ச்சிலையும் போயிட்டு இதுக்குன்னு ஸ்பெஷலான சில வழிபாடுகளையும் பண்றாங்க. அதாவது இந்த டெவில் இருந்து எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அங்க இருந்து சில லோக்கல் நியூஸ் பேப்பர்ல டாக்குமெண்டாவும் ரெஜிஸ்டர் பண்ணவும் பட்டிருக்கு. அதுக்காக இந்த ஒரு இன்சிடென்ட் 1885 மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதுக்கடுத்து மறுபடியும் 1950 காலகட்டத்தில் ஸ்காட்லாந்துல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க தான் செஞ்சுச்சு. அங்கேயும் பாத்தீங்கன்னா இப்படி வித்தியாசமான ஒரு டெவில் ஃபுட் பிரிண்ட் இருக்க தான் செஞ்சுச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் 2009 காலகட்டத்தில் மறுபடியும் இங்கிலாந்தோட டெவான்ல இதே மாதிரியான டெவில் ஃபுட் பிரிண்ட் மிட் நைட்ல பதிவாக தான் செஞ்சுச்சு. இதை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா அனிமலோட ஃபுட் பிரிண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காரு கோட்லன்னா ஹாப்பி மேஸோட ஃபுட் பிரிண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. ஆனா என்னதான் அவங்க அப்படி சொன்னாலும் அந்த ஃபுட் பிரிண்ட் எல்லாத்தையும் இதை மேட்ச் பண்ணி பார்த்தா இதோட ஃபுட் பிரிண்ட்டுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கவே செய்யுது. இதை தாண்டி மேபி வெதர் பினாமினா கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா என்னதான் அப்படி சொன்னாலும் அவங்க எந்த வெதர் பினாமினா சொல்றாங்க அப்படின்றத கிளியர் கட்டா சொல்லவும் மாட்டேன்றாங்க. வேறு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வரலாற்று நிகழவே இல்லை, இவங்க கட்டுக்கதையை கட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா என்னத்தை சொன்னாலும் அந்த காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர்ல இது டாக்குமெண்டா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதான் இங்க இருக்கிற நிதர்சனமான உண்மையே. சோ எது எப்படி எது நாள் வரைக்கும் இங்கிலாந்தோட டெவான்ல மிட் நைட்ல நிகழ்ந்த இந்த ஒரு டெவில் ஃபுட் பிரிண்ட் சால்வ் பண்ணப்படாத ஒரு மிட் நைட் மிஸ்டரியா தான் இது நாள் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. சோ இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த மிட் நைட் மிஸ்டரியில எந்த மிஸ்டரி உங்களை பயங்கரமா திக்கிலடைய வச்சுச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, இந்த மிட் நைட் மிஸ்டரிஸை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நைட் டைம்ல நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னா மறக்காம எம்மா மேட்டர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. MM45 அப்படின்ற இந்த ஒரு கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 15% ஆஃபரோட நீங்க எம்மா மேட்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.